ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேடி செடி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, 3 விதமாக வந்து நம்ம தங்கம் வந்து சேமிக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மெத்தடில் வந்து சேமிப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச மெத்தட் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லிக்கிறேன். உங்களால் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து தங்கத்தை வந்து நீங்கள் சேர்க்க பாருங்கள். ஸோ தங்கம் வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் தான் நான் வந்து சொல்லுவேன். எதுனாலுமே வந்து நமக்கு அர்ஜென்ட்டுக்கு வந்து கை கொடுக்குறது பார்த்திங்க அப்படின்னா தங்கம் தான். ஸோ அதனால் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து நீங்கள் யோசிக்காதீங்க. உங்கள் கையில் எப்போல்லாம் பைசா இருக்கோ அப்படின்னா நீங்கள் அப்போலாம் வந்து ஒரு 100 mg காயினாவது நீங்கள் வாங்க பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தங்கத்தை வந்து எப்படி சேமிக்கலான்ற பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 விதமாக வந்து தங்கம் வந்து சேமிக்கலாம். ஸோ மில்லிகிராமில் வந்து சேமிக்கலாம். மில்லிகிராம் பார்த்தீங்க அப்படின்னா 100 mg மில்லிகிராம், 200 மில்லிகிராம் இருக்குது, 250 மில்லிகிராம் வந்து இருக்குது, 500 மில்லிகிராம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மில்லிகிராமில் வந்து நம்ம சேவ் பண்ணலாம். ஸ்மால் அமௌண்ட் தான் வந்து கொஞ்சமான அமௌண்ட் தான் வேணும். ஸோ நம்ம கையில் வந்து ரொம்ப அமௌண்ட் இருக்காது. இப்போ மாத கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3000 மிஞ்சுது அப்படின்னா அப்போ ஒரு மில்லிகிராம் வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் தான் நான் சொல்லுவேன் மில்லிகிராமில் வந்து சேவ் பண்ணுறது. ஸோ 100 mg மில்லிகிராம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஷாப்லேயும் இருக்குது, ஜிஆர்டியில் இருக்குது. ஸோ வேறு எந்த ஷாப்பில் இருக்குதுன்னு தெரில. மில்லிகிராம் வந்து லலிதா ஜுவல்லரியுமே வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி மில்லிகிராமில் இருக்கும்போது நீங்கள் மில்லிகிராம் உங்களால் 1 கிராம் பர்ச்சேஸ் பண்ண முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் மில்லிகிராமில் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ கிராம் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம் 1 கிராம் 2 கிராம் 3 கிராம் ஸோ இந்த மாதிரி வந்து கிராமில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது. ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து தேவைப்படும். இப்போ 1000 2000ன்ற மாதிரி கணக்கு வந்து தேவைப்படும். பல ஆயிரங்கள் தேவைப்படும். இப்போ 1 கிராம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10,000. ஸோ இந்த மாதிரி வந்து பல ஆயிரங்கள் வந்து தேவைப்படும். மில்லிகிராமை கம்பேர் பண்ணுறதோட கிராமில் சேவ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா வந்து இப்போ 1 கிராம் வாங்குகிறோம் அப்படின்னா இன்றைக்கி இந்த ரேட்டுக்கு வந்து வாங்கிடுவோம். இதே நீங்கள் 100 மில்லிகிராமாக வாங்கும் போது எப்படியும் ஒரு 75 rupees வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃபர் டைம் பார்த்திங்க அப்படின்னா அந்த 75 rupees மேக்கிங் சார்ஜ் வந்து கிடையாது. இதே 1 கிராம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 கிராமுக்கு வந்து 2%, 1%, 3% வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 1 கிராம் 2 கிராம் வந்து எப்படி சேவ் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர் டைமில் வந்து சேவ் பண்ணலாம். இல்லை வந்து ஒரு பர்த்டே இல்லை நியூ இயரு, ஸோ தீபாவளி, ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து ஏதாவது ஒரு இப்போ பார்த்திங்க அப்படின்னா போன பர்த்டேக்கு பார்த்திங்க அப்படின்னா என் பிள்ளைக்கு இந்த காயின் 1 கிராம் காயின் வந்து சேவ் பண்ணேன். ஸோ நிறைய செலவு பண்ணுறது பதிலாக இந்த ட்ரெஸ்ஸில் இல்லைனா வந்து வெளியே போகிறது, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் செலவு வந்து கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக அவங்க பிள்ளைக்கு யூஸாக இருக்கிற மாதிரி 1 கிராம் கோல்டு காயின் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து எனக்கு பெஸ்ட்டு அப்படின்றது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஏதாவது ஹஸ்பண்டோட பர்த்டே இல்லை உங்கள் வெட்டிங் டே, ஸோ இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம் வாங்கினீங்க உங்களுக்கு ஞாபகமாகவும் இருக்கும். அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேவ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி வந்து உங்கள் மைண்டு வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிராமில் வந்து சேவ் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம கோல்டு சேவிங் ஸ்கீம் தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதுக்கு வந்து பல ஆயிரங்கள் வந்து தேவைப்படும். அதுவும் இல்லாமல் வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது காயின் தான் வாங்கணும் அப்படின்ல, ஜுவல்ஸும் இருக்குது. இது ஒரு பீப்புள் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க வந்து மில்லிகிராமாக வந்து சேவ் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க பார்த்திங்க அப்படின்னா கிராமாக வந்து 1 கிராம் 2 கிராமில் வந்து சேவ் பண்ணுவாங்க. சிலவங்க பார்த்திங்க அப்படின்னா சவரனில் சேவ் பண்ணுவாங்க. 1 பவுன் 2 பவுன் 3 பவுன் ஸோ இந்த மாதிரி பவுனில் வந்து சேவ் பண்ணுவாங்க. ஏன்னா இது வாங்குகிற பார்த்திங்க அப்படின்னா பல லட்சங்கள் வந்து தேவைப்படும். ஸோ பல ஆயிரம் பல லட்சங்கள் வந்து தேவைப்படும். இப்போ 1 பவுன் எடுக்கணும் அப்படின்னா பல ஆயிரங்கள் தேவைப்படும். இப்போ 2 பவுன் எடுக்கணும்னு லட்சங்கள் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் கணக்கு சொல்லியிருக்கேன். இந்த 1 பவுன் 2 பவுன் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு மொய் செய்யணும், இல்லைனா வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம எடுத்தாகணும், இல்லைனா கல்யாணம், ஸோ இந்த மாதிரி டைம்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரெடி காசு கொடுத்தா நம்ம எடுப்போம். இந்த மாதிரி எடுக்கும்போது ஆஃபர் டைமில் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மல் டேஸில் எடுக்கிறதோட இந்த ஆஃபர் டைமில் வந்து எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து எதுவும் கிஃப்ட்டும் இருக்கும். அது இல்லாமல் கிராமில் பவுனில் வந்து டிஸ்கவுண்ட்டும் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆஃபர் வந்து நம்ம சேனலில் வந்து அடிக்கடி வந்து போட்டுகிட்டே இருக்கேன். இந்த ஷாப்பில் என்னென்ன ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம சேனலில் வந்து இருக்கும். ஸோ அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் நிறைய வந்து கோல்டு சேவிங்ஸ் டிப்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து என்ன வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன், நான் எப்படி வந்து கோல்டு காயின் வந்து சேவ் பண்ணுறேன், எப்படி கோல்டு ஜுவல்ஸ் வந்து நான் சேவ் பண்ணுறேன், எப்படி வந்து நான் சேமிக்கிறேன் அப்படின்றது எல்லா மெத்தடுமே வந்து நம்ம சேனலில் வந்து ப்ளேலிஸ்ட்டில் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு எது தேவையோ அந்த இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கோல்டு சேவிங் ஸ்கீம் அமௌண்ட்டில் சேவ் பண்ணுறதும் இருக்குது, கிராமில் வந்து சேவ் பண்ணுறதும் இருக்குது. நமக்கு கிராமில் சேவ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அமௌண்ட் வந்து கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகினாலுமே அது அதே ரேட்லேயே தான் இருக்கும். ஸோ அமௌண்ட்டு சேவ் பண்ணோம் அப்படின்னா அமௌண்ட்டாகவே இருக்கும்.
இதே வந்து நீங்கள் கிராமில் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா அன்னைக்குள்ள தங்கம் வந்து நமக்கு ஆட் ஆகும். ஏன்னா கோல்டு ரேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது நம்ம கிராமில் சேவ் பண்ணுறது தான் நமக்கு வந்து பெஸ்ட்டு. அதனால் கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 18% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குற ஷாப்பாக வந்து சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே வந்து பெஸ்ட்டு. வேஸ்டேஜ் முடிஞ்ச வரைக்கும் வந்து பே பண்ணி எடுக்கிற மாதிரி எடுக்காதீங்க. வேஸ்டேஜ் ஃப்ரீ இருக்கிற மாதிரி வந்து ஷாப் வந்து சூஸ் பண்ணுங்கள். மெயினாக விஷயம் பார்த்திங்க அப்படின்னா அங்கே கலெக்ஷன் வந்து நிறையா இருக்கான்றதை பாருங்கள், ட்ரஸ்டபுளாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அந்த சாதி ஷாப்பில் பார்த்தீங்க வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பெஸ்ட்டாக வந்து இருக்கும். சில ஷாப்பில் பார்த்திங்க அப்படின்னா 75%, 50%, ஸோ இந்த மாதிரி வந்து வேஸ்டேஜில் வந்து டிஃப்ரெண்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி சூஸ் பண்ணுறதோட இந்த மாதிரி நோ வேஸ்டேஜ் வந்து சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே வந்து நம்ம பணத்தை வந்து நம்ம மிச்சம் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ என்கிட்ட வந்து ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் இருக்குது, ஸோ அது என்ன பண்ணணுன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் கொடுக்குற இப்போது ஒரு 10,000க்கு மேலேயே நம்ம சேவ் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு 20,000 வச்சுருக்கீங்க அப்படின்னா அன்னைக்குள்ள கோல்டு ரேட் என்ன இருக்கோ அந்த கோல்டுக்கு வந்து உங்கள் தங்கம் அந்த அமௌண்ட்டுக்குள்ள தங்கம் வந்து ஏறிடும். அதை வந்து நீங்கள் 11 மந்த் கழித்து நோ வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது நம்ம வேஸ்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் ஆகும். ஸோ இதே நீங்கள் ரெடி காசு கொடுத்து எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் என்ன ஒரு ட்ராபேக் பார்த்திங்க அப்படின்னா 11 மந்த் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே வந்து இன்னொன்று பெஸ்ட்டு மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் காயினாக வந்து சேவ் பண்ணிகிட்டே வரீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து 1 கிராம் வந்து 1 பவுன் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் 1 பவுன் வந்து இந்த காயினில் வச்சுட்டு வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து 11 மந்த்து கழித்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் சொல்லுவீங்க நான் உடனே வந்து காயினை கொடுத்து நான் எடுத்துக்கிறேனே அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்கு வந்து நீங்கள் வேஸ்டேஜ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். காயினுமே வந்து நீங்கள் உடனே எடுத்து உடனே இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து நமக்கு லாஸ் தான் ஆகும். ஏன்னா வந்து நீங்கள் காயினுக்கு வந்து இப்போ ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கழித்து நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வைக்கிறது வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக வந்து இருக்கும். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா உங்கள்கிட்ட பழைய நகைலாம் வந்து இருக்குது அப்படின்னா சின்ன சின்ன நகையாக இருக்குது. இப்போ ஒரு 1/2 கிராமில் 1/2 பவுனில் வந்து என்கிட்ட தோடு இருக்குது, அது உடஞ்சிருச்சு. ஆனால் அந்த 1/2 பவுன் கொடுத்துட்டு உடனே ஒரு புதிய ஒரு 1/2 பவுனுக்கு வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே 1/2 பவுனுக்கு எடுக்க முடியாது. அந்த மாதிரி நீங்கள் உடனே சேஞ்ச் பண்ணி எடுக்கிறது நமக்கு லாஸ் தான் ஆகும். அதுவும் இல்லாமல் அந்த ஒரு பொருளை மட்டும் தான் நீங்கள் எடுக்க முடியும். இப்போ உங்களுக்கு அர்ஜெண்ட்டாக அந்த பொருள் வேணும்னா நீங்கள் ரெடி காசு இந்த மாதிரி கோல்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் எடுக்கலாம். இல்லை எனக்கு இப்போதைக்கு தேவைப்படாது, நான் சும்மா தான் வீட்டில் வச்சுருக்கேன் அப்படின்னும்போது அந்த 1/2 பவுனையும் சேர்த்து வச்சுக்கோங்க. இனிமேல் வேறு ஏதாவது பொருள் உடையுது அப்படின்னா நீங்கள் அதையுமே வந்து சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ செயின் வந்துருச்சு அப்படின்னா மொத்தமாக வந்து செயின் வந்து 1 பவுனில் இருக்குது, 1.5 பவுனில் இருக்குது அப்படின்னா அந்த 2 பொருளையும் சேர்த்து அப்போ 2 பவுனா அந்த 2 பவுனையுமே நீங்கள் வந்து இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம வந்து நகை வந்து எடுத்துக்கலாம். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஆஃபர் டைமில் பார்த்திங்க அப்படின்னா தீபாவளி, பொங்கல், அச்சய தீதி இந்த மாதிரி ஆஃபர் டைமில் கூட நீங்கள் ரெடி காசு கொடுத்து எடுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை என்னால் அப்படிலாம் நகை கொடுத்து எடுக்க முடியாது அப்படின்னீங்கன்னா கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேஸ்டேஜ் இல்லாமல் இருக்கும். இது ரெடி காசுன்னு பார்த்திங்க அப்படின்னா 1 கிராமுக்கு வந்து 300 400, ஸோ இந்த மாதிரி வந்து ஷாப் பொறுத்து டிஃபர் ஆகும். அதுமாதிரி ஒரு 200 300 அப்படின்ற மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆஃபர் டைமில் கூட நீங்கள் தங்கத்தை வந்து வாங்கிக்கலாம். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா டிஜிகோல்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 100 ரூபாயிலேருந்து நம்ம கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ ஒரு நாளைக்கு எவ்வளோ நாளும் நம்ம பே பண்ணிக்கலாம். ஆனால் 100 ரூபாய்க்கு மேலே நீங்கள் எவ்வளோ நாளுமே அமௌண்ட்டு பே பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பே பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் கொடுத்து நீங்கள் ஜுவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் டிஜிகோல்டு ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு. ஏன்னா அதுக்கு தான் வந்து வேஸ்டேஜ் வந்து கம்மி. இப்போ நீங்கள் வேஸ்டேஜ் வந்து பே பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் வந்து நீங்கள் ஜுவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வேஸ்டேஜ் வந்து ஃபுல்லாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நகைச்சீட்டு போடுறது தான் வந்து பெஸ்ட்டாக வந்துருக்கும். இன்னொரு கேட்டகரி பார்த்திங்க அப்படின்னா ரெடி காசு கொடுத்து கோல்டு ஜுவல்லரி வாங்குறது. ஸோ எப்போயுமே வந்து ஒரு பல்காக அமௌண்ட் இருக்குது அப்படின்னா உடனே வந்து ஜுவல்ஸ் எடுக்கிறது. ஸோ இதுவுமே வந்து ஆஃபர் டைமில் எடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து நமக்கு ப்ராஃபிட் தான். இப்போ கொஞ்சமாக என்கிட்ட அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் மில்லிகிராமில் வந்து சேவ் பண்ணுங்கள். இல்லை என்கிட்ட ஒரு 10,000 இருக்குது அப்படின்னா நீங்கள் 1 கிராமில் வந்து சேவ் பண்ணுங்கள். சிலவங்க கேட்பீங்க நான் 100 மில்லிகிராமாக சேர்த்து
அதே டைமில் வாங்குறேனே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்போ ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் 75 rupees ஜிஎஸ்டி ஸோ அப்படின்னு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் இப்போ உங்கள்ட்ட கையில் காசு இருக்குன்னா நீங்கள் அதை 1 கிராமும் வாங்கிடுங்க. அப்போ காசு இருக்கும் போது விட்டுட்டு 100 மில்லிகிராம் நம்ம நெக்ஸ்ட் மந்த் வாங்கலாம் அப்படின்னா அப்போ கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து மில்லிகிராமில் சேவ் பண்ணுறதோட கிராமில் சேவ் பண்ணுறது வரைக்கும் சேவ் பண்ணுறது என்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ரொம்பவே வந்து பெஸ்ட்டு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கிராமில் உங்களால் எவ்வளோ சேவ் பண்ண முடியுதோ ஸோ அந்த மாதிரி வந்து சேவ் பண்ணுங்கள். அதுவும் அந்த ஆஃபர் டைமில் சேவ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து பெஸ்ட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டு சேவிங்ஸுன்றது வந்து கோல்டு தான் நான் சொல்லுவேன். ஸோ பைசாவும் கூட சேர்த்து நம்ம வச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த உண்டியல் சேமிப்பு அது மாதிரி நிறைய சேமிப்பு இருக்குது. ஆனால் அந்த சேமிப்புலாம் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம 10,000 போடுறோன்னா அப்படி 10,000 ரூபா தான் இருக்கும். இப்போ பேங்க்லேயே நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படின்னா 10,000 போட்டோம் அப்படின்னா 10,000 ரூபா தான் இருக்கும். இதே அந்த 10,000க்கு 1 கிராம் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நான் வந்து ஜூன் மாதம் வாங்கி வைக்கிறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதம் பார்க்கும்போது அது நான் 9,000க்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா எப்படி 10,000 போகும். ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு கூடிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு. ஸோ பெஸ்ட்டு சேவிங்ஸ்ன்றது மணிக்கு முன்னாடி வந்து கோல்டு தான் நான் சொல்லுவேன். ஸோ மணிலாம் வந்து பெஸ்ட்டு தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச சேவிங்ஸ் மெத்தட் வந்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேறு எதுவும் மெத்தட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தேடி சொல்லி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.